நாங்கள் குரல் எழுப்போம் என்றார்கள். காங்கிரஸ் இயக்கம் தமிழ்நாட்டை ஆண்ட நேரத்திலே, திராவிட முன்னேற்ற கழக மேடைகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நேரத்திலே மீளாது விழா கூட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பிரச்சார கூட்டமாக பயன்படுத்தி கொண்டது. எப்படி என்று சொன்னால், ஒரு இடத்திலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார், திமுகவுக்கு அனுமதி இல்லை. வேற என்ன செய்வது? மதியழகன் பேச வேண்டும், கருணாநிதி பேச வேண்டும், அண்ணா பேச வேண்டும். எப்படி பேசுவது? மீளாது விழா என்கிற பெயரிலே இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் நாங்களும் சொல்லுகிறோம், நீங்களும் சொல்கிறீர்கள். நீங்களும் நானும் சமமாக இருப்போம் என்று திராவிட இயக்க தோழர்கள் எல்லாம் நம்மிடத்திலே வந்து நம்முடைய பணத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டு, நம்முடைய மேடைகளை பயன்படுத்தி கொண்டு, நம்மை ஆள தழுவி கொண்டு, இஸ்லாமிய சகோதரர்களே உங்களுக்காக திராவிட இயக்கம் உழைக்கும் என்று சொன்னார்கள். அதையும் நாம் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நம்பினோம். அப்படி நம்பியதற்கு பின்னாலே நான் இன்னும் சொல்கிறேன், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலிலே திராவிட இயக்கம் இஸ்லாமிய பகுதிகளிலே தேர்தல் களத்தை சந்திக்கிற நேரத்திலே 1957 ஆண்டு கண்ணியம் மிகுந்த காகிதம் உள்ள அண்ணாவையும் கருணாநிதியையும் மதியழகனையும் நெடுஞ்செழியனையும் நம்முடைய கிராமங்களுக்கு கூட்டி வருகிறார்கள். கூட்டி வந்து காகிதம் சொல்லுகிறார், கருணாநிதியையும் அண்ணாவையும் நம்மிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, இதோ நமக்காக உழைப்பதற்கான தலைவர், இவர் பெயர் அண்ணா. இதோ நமக்காக உழைப்பதற்கான தலைவர், இவர் பெயர் கருணாநிதி என்று காகிதம் 1957 ஆண்டு நடந்த தேர்தலிலே இங்கே இருக்கிற திட்டச்சேரி போன்ற, புதக்குடி போன்ற, அத்திக்கடை போன்ற, நாகூர் போன்ற ஊர்களுக்கெல்லாம் இவர்களை அழைத்து வந்து யார் அறிமுகப்படுத்துவது? கண்ணியம் இந்த காகிதம் உள்ள அவர் சொல்லுகிறார், இவர்தான் நமக்காக உழைப்பதற்காக வந்திருப்போம் என்று சொல்லி அன்றைக்கு காகிதம் உள்ள திராவிட இயக்க தலைவர்களை